नैनं चिन्तन्ति शस्त्राणि नैनं दहति पावकः न चैनं क्लेदयन्त्यापो न शोषयति मारुतः. எல்லாருக்கும் நமஸ்காரம். என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ விளம்பி வருஷம் முடிஞ்சு விளம்பி வருஷம் தொடங்க போகுது. இந்த விளம்பி வருஷத்திலேயே 3 பயிற்சிகளை நம்ம சந்திச்சிட்டோம். அதாவது சனி பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சிகள். இந்த விளம்பி வருஷத்துல சனியானவர் எப்பவுமே தனுராசியிலேயே தான் இருக்க போறார். கிட்டத்தட்ட இந்த விளம்பி வருஷம் முடிகிற வரைக்கும், அதாவது கடைசி மாசம் மார்ச் மாசம் வரைக்கும் ராகு கடகத்திலையும் கேது மகரத்திலையும் அமர்ந்திருப்பாங்க. மார்ச் மாசம் 6ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க. ராகு கடகத்திலிருந்து மிதுனத்துக்கும் கேது மகரத்திலிருந்து தனுராசிக்கும் பிரவேசமாக போறாரு. அது மட்டும் இல்லாம இந்த 2018 அக்டோபர் மாசம் குரு பயிற்சி நடக்க இருக்கு. இப்ப துலாம் ராசியில் இருக்கக்கூடிய குரு துலாம்ல இருந்து விருச்சிக ராசிக்கு பிரவேசமாக போறாரு. விருச்சிக ராசியிலிருந்து 2019 மார்ச் மற்றும் ஏப்ரல் மாசத்துல அவர் தனுராசிக்கும் பிரவேசம் ஆயிடுறாரு. இப்படி வக்ரமாய் திருப்பியும் அவர் விருச்சிகத்துக்கே மறுபடியும் அவர் பிரவேசம் ஆயிடுறாரு. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா இந்த தனுராசியில இருக்கக்கூடிய சனி மற்றும் கேது, அதோட சேரக்கூடிய குரு, இந்த குருவோட சொந்த வீடுல சனி மற்றும் கேது இணைஞ்சு இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். சனி கேதுவோட நட்சத்திரமான மூல நட்சத்திரத்துல பிரயாணம் செய்யும் போது ஆன்மீக காரியங்கள்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். இப்ப அதுபோல கேதுவும் தனுராசியில பிரவேசமான பிறகு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பக்திகள்லாம் நிறைய இருக்கும். தெய்வ நம்பிக்கை நிறைய பேருக்கு ஏற்படும். நிறைய உலகத்துல அற்புதங்கள்லாம் நடக்கும். இந்த தனுராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசியில பார்த்தோம்னா ஒரு அம்புவில் ஒரு குறி தெரியும். அதாவது இந்த வில்லிலிருந்து புறப்படக்கூடிய அம்புகள்லாம் பார்த்தோம்னா யுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சின்னமா இருக்கும். அதாவது அதிக நெருப்பு, அதிக மழை, அதிக காற்று, இதெல்லாம் நாம சந்திக்க நேரிடும். இந்த வருஷத்துல மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அஷ்டம சனி விலகி அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு நிலையில இப்போ இருக்கு. அதே போல ரிஷப ராசிக்கு இப்போ அஷ்டம சனி வந்தாலும் அவங்களுக்கு இந்த அஷ்டம சனி ரொம்ப பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது. அதுபோல இந்த வருஷ கடைசியில இந்த நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சினால கடகராசி ஜென்ம ராகு தன்னோட ராசியிலிருந்து விலகிடுறாரு. அதனால அவங்களுக்கு இந்த மார்ச் மாசம் 2019 நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல குரு துலாம்ல இருந்து இந்த வருஷம் அக்டோபர் மாசத்திலிருந்து ரிஷிகத்துக்கு வர்றதுனால மேஷம் ரிஷம் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல டைம். ரிஷபத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகக்கூடிய நேரம் வரும். அதே மாதிரி நல்ல பார்ட்னர்ஷிப், உத்தியோகத்துல நல்ல உயர்வு, இப்படி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதுபோல துலா ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு தன்னுடைய ஜென்ம குருவானது விலகிடுறாரு. அவர் தனஸ்தானத்துல மாறதுனால உத்தியோகத்துல நல்ல உயர்வு, நல்ல நிதி வரவெல்லாம் அவங்களுக்கு ஏற்படும். விளம்பி வருஷம் இறுதிக்குள்ள அவர் தனுராசிக்குள்ள குருவே பிரவேசம் ஆகிறதுனால நிறைய நியாயங்கள்லாம் வெளிப்படும். அதாவது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் பின் தர்மம் வெல்லும் அப்படின்னு சொல்றா போல நிறைய அநீதிகள் எல்லாம் ஒழிந்து
நியாயங்கள்லாம் வந்து புலப்படும். நிறைய கோர்ட்டு கேஸ்லலாம் வந்து தர்மம் வந்து நிலை நாட்டப்படும் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். இந்த விளம்பி வருஷம் ரொம்ப நல்ல ஒரு வருஷமா எல்லாருக்கும் இருக்கும். இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் எப்படி உதவி பண்ணும் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஆங்கில புத்தாண்டு ராசி பலனை போலவே பெரும்பாலும் வந்து இந்த தமிழ் புத்தாண்டும் எல்லாருக்கும் அதே போல ஒரு நல்ல ஒரு நிலையில தான் இருக்கும். ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஏன்னா ஆங்கில புத்தாண்டு இந்த வருஷம் முழுக்கமுமே வந்து இருக்கக்கூடிய கிரகநிலை தமிழ் புத்தாண்டுலயும் இருக்க போகுது. இந்த பயிற்சி எல்லாமே வந்து 2019 மார்ச் மாசம் தான் வந்து நடக்கிறது. குரு பயிற்சி மட்டும் இப்போ அக்டோபர்ல நடக்கிறதுனால ஒரு சில ராசிகாரர்களுக்கெல்லாம் வந்து இந்த குருவால சில நன்மைகளும் அது சில சங்கடங்களும் ஏற்படலாம். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விளம்பி வருஷம் எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு இப்போ பாதசனி ஆரம்பிச்சிருக்கு. அதாவது அவங்களுடைய 7.5 ஆண்டு சனியில ஒரு 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ கடைசி ஒரு பாதசனியில் அவங்க இப்போ மாட்டிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் வேற 3 வருஷம் சனி பயிற்சிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தாமதமாகவே சனி வந்து அடுத்த பயிற்சி நடக்கிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சனியோடைய தொல்லைகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா மேஷம் மற்றும் விருச்சிகத்துக்கு சனி அதிகபட்சமான தொல்லைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் ஒரு விதி. இப்போ பாத சனியாக வேற அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் அவங்க பட்ட துன்பத்திலேருந்து ஓரளவுக்கு விடுதலையும் கிடைக்கும். ஏன்னா சனி வந்து விட்டு விலகும் போது தான் எந்த அளவுக்கு அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாரோ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு விடிவு காலத்தை அவர் ஏற்படுத்திட்டு தான் செல்வார் அப்படிங்கிறதும் ஒரு அமைப்பு இருக்கு. உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் அமைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். உங்களுக்கு குரு வந்து 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிடுறாரு. குரு 12ல மறைவுங்கிறது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம்தான். ஆனால் அவர் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கறது, அதே மாதிரி உங்களுடைய சத்துருஸ்தானமான 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, அதே மாதிரி உங்களுடைய 8ஆம் இடத்தையும் அவர் பார்க்குறாரு. ஸோ இந்த 4 இடத்துல அவரை பார்க்குறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா உங்களுடைய சத்துருக்கள் உங்கள் ருணரோகம்லாம் வந்து இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அது சரியாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். ரொம்ப நாளாக வந்து உடம்பு சரியில்லாதவங்க நிறைய மருந்து எடுத்து கூட அதுலேருந்து இன்னும் சரியான ஒரு தீர்வு காண முடியாதவங்கெல்லாம் இந்த வருஷத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி அவங்களோட அஷ்டமத்தில் பார்க்கறதுனால அவங்களுக்கு இருந்த நிறைய பிரச்சனைகள், மனக்கவலைகள் இதெல்லாமே அந்த வருஷம் வந்து விலகிடும். இது நல்ல ஒரு தருணம். வீடு வாங்க கஷ்டப்படுற ஆளுக்கெல்லாம் இந்த வருஷம் நான் ஒரு வீடு அமையக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இருக்கும். அதே மாதிரி புது வீடு போகக்கூடிய ஒரு அமைப்பு, வண்டி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமும் இந்த குரு உங்களுக்கு ஏற்படுத்தி. உங்களுடைய லாபஸ்தானத்தை வந்து சனி பார்க்கறது கொஞ்சம் சங்கடமான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் செலவுகளை வந்து கட்டுப்படுத்தி நீங்கள் உங்களுடைய வரவை வந்து சேமிக்க வைக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். உங்களுக்கு மீறிய நீங்கள் எதிர்பார்த்தது நீங்கள் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. வீண் விரயம் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ராகு 9ஆம் இடத்துல இருக்கிற, அதாவது சுபஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறது கொஞ்சம் சங்கடமான ஒரு விஷயம்தான். கேது வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறது அவர்களுக்கு நல்லது. ஏன்னா பாவகிரகம் 3, 6 அந்த மாதிரி இடத்துல இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போது கேது உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்காரு. ஆனால் அந்த ராகு வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சில சொத்து தகராறு, சொத்து பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அலைக்கழிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். யாரோடையும் விரோதங்கள்லாம் வச்சுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கூடுமான வரைக்கும் இந்த வருஷம் வந்து எந்த ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறது, மற்றவங்களுக்காக நம்ம வந்து ஆஜராகிறது, இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த அமைப்புகளை பற்றி பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது அப்படின்றது என்னுடைய கணிப்பு.